நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் திருச்சிராப்பள்ளியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் பார்த்து கால்பர் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூனியர் அக்கௌண்டன்ட்க்கு வந்து ஒரு போஸ்டிங், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல 21/10/2025 தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 500 ரூபா பேமெண்ட் ஃபீஸ் கட்டணும். அதே மாதிரி நீங்க எஸ்சி எஸ்டி டிசபிள்டு உமன் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபீஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஏஜ் வந்து 32 வயசு வரை அப்பர் ஏஜ் லிமிட், 18ல இருந்து 32. நீங்க எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 37. நீங்க பிசி எம்பிசி கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 35 வரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அலுவலகத்துல வந்து நீங்க வேலை பார்த்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கல்வி நிலையத்திலேயாவது குறைஞ்சபட்சம் ஒரு 4 ஆண்டுகள் வந்து வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து இங்கிலீஷ்ல 35 வேர்டு பெர் மினிட் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ்ல நல்லா எழுத தெரியும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலுவலக பணி எல்லாம் செய்யக்கூடிய தகுதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி காமர்ஸ்ல முடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் டிப்ளமோ இன் டேலி அக்கௌண்டிங் இருந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும், நல்லா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தீங்க அப்படின்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஐடிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா பிசிஏ முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருடங்கள் கல்வி நிலையங்கள்ல இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் தான் வைப்பாங்க. நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் கவனமா பண்ணிட்டு இதோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஷார்ட் லிஸ்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த சமயத்துல இந்த பிரிண்ட் அவுட் காப்பி வந்து நீங்க சென்ட் பண்ற கொண்டு போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ எல்லாம் வச்சுதான் இதை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.